ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் நியூ யூடியூப் சேனல். பேர் இன்னும் டிசைட் பண்ணல, வச்சதுக்கப்புறம் சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பராசக்தின்னு ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜி நடித்த பராசக்தி அவசரம். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பழசு, ரொம்ப பழசு. ஸோ பராசக்திக்கு ஒரு இன்ட்ரோ கலைஞர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பராசக்திக்கு நிறையா போராட்டம் நடந்திருக்குது. ஸோ அதனால ஆக்சுவலி வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை இதுக்கே வந்து பொருந்துற மாதிரி தான் இருக்கு. கதாநாயகன் யார் என்பதிலே பரபரப்பு, கதாசிரியர் யார் என்பதிலே பரபரப்பு. இதை விட அந்த படம் விநியோகஸ்தர்களால் பார்க்கப்பட்ட போது இந்த படம் பயனில்லை, யாரும் வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் எழுந்து போனார்களே, அதுவே ஒரு பரபரப்பு. அந்த படம் சென்சாருக்கு போன போது தணிக்கை குழுவிலே பெரிய பரபரப்பு. வெளியிடப்பட்ட பிறகும் அது தடை செய்யப்படும் என்கின்ற பரபரப்பு. நாங்கள் பராசக்தி வந்து ஃபர்ஸ்ட் டே தேர்ட் ஷோ பார்த்தோம். வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 20 days ஆயிடுச்சு. ஆமாம், படம் போயிடுச்சு. படம் எங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கத்தை பற்றி, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ படம் என்ன சொல்ல போனா ஒரு மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுச்சு. ஓகேயா? ஸோ வெளியே போய் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஏன் நம்ம நாட்டுக்காக போராடல, எதுக்காகவுமே நம்ம போராடல. கிளாஸ்ல வந்து ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போராடுவோம், அப்பயே வந்து நாங்க போராடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நாங்கள் வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்துச்சு. ஓகேயா? ஆமா. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலீலா மட்டும் நடிச்சிருக்காங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது, லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். கூட இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி மோகன், இன்னும் சில நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு சொல்லணும்னா ஸ்ரீலீலா வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. பட் இந்த படத்துக்கு அவங்களோட ஆக்டிங் தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு அவங்களோட அந்த லவ் போர்ஷனை வந்துட்டு நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாம்னு சொல்லிடலாம். அவங்க ஒரு மெயின் கேரக்டர் தான் சொல்ல போனா. மெயின்னா சில அவங்க தான் வந்து ஸ்பையா வேலை பார்த்துருக்காங்க. சில சீன்ஸ் அவங்களால சேஞ்ச் ஆகும். ஆமா. பட் என்னன்னா இந்த லவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு எங்களுக்கு படம் பார்க்கும்போது. வீடா இருந்துச்சுன்னா ஓட்டி விட்டே பார்த்துருக்கோம். தியேட்டர்னால ஆபரேட்டர் ஓட்டி விட சொல்ல முடியல. மத்தபடி வந்துட்டு அதுதான் கொஞ்சம் லேக்கா இருந்துச்சு எங்களுக்கு. ஆமா. மத்தபடி இந்த படத்தோட சாங்ஸ் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி பிரகாஷோட 100வது படம்னு சொல்றாங்க. பட்டு சாங்ஸ் வந்துட்டு சொல்லப்போனால் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஸோ பெருசாக எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துட்டு இந்த அடியலையை பாட்டு இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ நாங்களும் அதுதான் கேட்டிருந்தோம். ஸோ படத்தில் போய் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்னடா பாட்டுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பட் ஓகே, ஓரளவுக்கு இந்த படத்துக்கு இந்த பாட்டு வந்துட்டு மேட்சிங்காக இருந்தது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் தான் எல்லா பாட்டுமே கேட்டேன். ஸோ அதனால எனக்கு பெருசாக வந்து ஒரு 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 பாட்டு தவிர மிச்ச இந்த பாட்டு எனக்கு பெருசா வந்து என்ன பாட்டு உள்ள கனெக்டும் ஆகல. ரத்னமாலா பொறுக்கி இல்ல அந்த பாட்டு சொல்ல போனா ஆவரேஜ் தான். ஆக்சுவலி ஆவரேஜ் தான். ஓகே. ஆக்சுவலி அந்த படத்தை பத்தி ரிவ்யூவே பண்ணல சொல்ல போனா. ஏன்டா கூட பேசுற? அறிவில்லை நீ. அதாவது எதுவுமே தெரியாத ஒருத்தன் இந்த படத்தை பார்த்து எப்படி ரிவ்யூ பண்ணுவான் அப்படின்றதுதான் இந்த ரிவ்யூவா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு பீரியாடிக் ஸ்டோரின்னு இந்த படத்துல வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ ட்ரெயினை மறிச்சு, ஸோ புறநானூற்று படை வந்துட்டு தமிழ் வந்துட்டு எதிர்க்கிறாங்க. ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்காக வந்துட்டு ட்ரெயின் எரிச்சு போராட்டம் பண்றாங்க. ஸோ இப்படிதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகி ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி தான் இந்த கதை வந்துட்டு பேசுது. ஸோ இது வந்துட்டு ஒரு ரியல் ஸ்டோரின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து தெலுங்குல போய் தெலுங்கு வாழ்க அப்படி போட்டிருக்காங்க, மலையாளத்துல போய் மலையாளம் வாழ்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நாங்க இதை வந்துட்டு அதான் சொல்றேன், நாங்க ஒரு வரலாற்று படமெல்லாம் பார்க்கல. இது ஒரு காமனா, இது ஒரு ஜெனரலான ஒரு படம், ஜெனரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரி. அது இல்லாம அதுலயும் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் தான் வச்சிருப்பாங்க. அதாவது தாய்மொழியை வந்து உதறிட்டு மிச்ச மொழி வந்து திணிக்கப்படக்கூடாது அப்படின்றதான் கான்செப்ட்ன்றப்ப
இதுல தெலுங்கு வாழ்கன்னு சொல்லி தெலுங்கு பீப்புள் சொன்னா என்ன, இவங்க சொன்னா என்ன, அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். பட் ஆனா இத அதே அவங்க வந்துட்டு இது உண்மையா நடந்துச்சு, அதை பேஸ் பண்ணி வந்து இவ்வளவு பண்ணிருக்கோம் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா மேபி இதை எதிர்க்கப்படலாம். ஏன்னா மிச்ச ஸ்டேட்ஸ்லயோ இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்கல அப்படின்னு சொல்றானுங்க. சாரி நடக்கலன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லே, நாங்க ஒரு காமன் ஜெனரல் எதுவுமே தெரியாத மண்ணு, ஒன்னும் தெரியாத மண்ணு அப்படிதான் இந்த படத்தை பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு டேரக்டரை பற்றி சொல்லணும்னா வந்துட்டு சுதா குங்காரா. ஸோ எனக்கு வந்துட்டு அவங்க படம் வந்துட்டு சூரரை போற்று படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அவங்கள நம்பி தான் வந்துட்டு இந்த படத்துக்கு நான் போனேன். பட்டு எனக்கு இந்த படம் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து என்ன விஷ்ணு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி? எனக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்னதாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, படம் வந்து ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. இடையில காதல்னு ஒண்ணு கொண்டு வந்து கொஞ்சம் அப்படியே லேக் அடிக்க வச்சாங்க படத்தை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்டர்வல், ஒரு நல்ல இன்டர்வலா இருந்துச்சு அது. சோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல என்ன படமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் டைம் இருக்கு, படமே முடிய போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தம்பி வந்து கட்ட விட்டு போப்பா அப்படின்ற தன் உயிரை கொடுத்து அவர் உயிரை காப்பாற்றி தரணும், தன் உயிரை கொடுத்து கதையை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்றான். படம் முடிய வேண்டிய ஒரு இடம். பட் அதுக்கப்புறம் படத்தை கொஞ்சம் இழுக்கிறதுக்காக அது நடந்துச்சு. ஸோ குறிப்பா இன்னொன்னு சொல்லணும்னா வந்துட்டு இந்த கேமியோ பத்தி சொல்லலாம். பட் இப்போ வர்ற எல்லா படத்துலயும் வந்துட்டு இந்த கேமியோன்ற விஷயம் வந்துட்டு காமனா நடக்குது அப்படின்றதுனால ஸோ இதுலயே வந்துட்டு மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி 3 லாங்குவேஜ்ல இருந்து வராங்க. ஸோ கேமியோ பார்த்து எல்லாரும் செம்மையா சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய ஒரு விஷயம். பட் டைட்டில் கல்ல எல்லாரும் பேரும் போட்டா அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு பசில் ஜோசப். ஆக்சுவலி நாங்கள் அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டோம், ஓ பசில் ஜோசப் இருக்காரா அப்படின்னு. பட் ஆனா பசில் ஜோசப் அந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உண்மையே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆமா, அவரோட கேமியோ வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்ற 2 பேரோட கேமியோ விட அவர் கேமியோ வந்துட்டு செம்மையா ஒரு நல்ல வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க அவரோட கேமியோக்கு. ஆமா. அப்புறம் ரவி மோகன் வரண்டா உனக்கு. டாக்டர் மொக்கச்சாமி, ஹலோ. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டா எனக்கு இல்ல, இப்ப ரவி மோகனோட கேரக்டர் பத்தி பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு வில்லன் கேரக்டர் தான், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள், இப்போ ரோமியோ ஜூலியட்டா இருக்கட்டும், தில்லாலங்கடியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நான் நடிகனா பார்த்துட்டு அவரை வில்லனா பாத்துக்கிறதுக்கு எங்க மனசு ஒத்துக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓப்பனா. இல்ல அவர் ஒரு கலைஞன்றப்ப கலைஞர் அவர் ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்ன்றப்ப நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், சரியா? பட் என்னன்னா அவரை வில்லன் நம்ப வைக்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த அவங்க பண்ணல. அத நான் வந்து பண்ணலையா? ஆமா, அந்த குழந்தையெல்லாம் அடிச்சு கொள்ளுவாங்களே. இல்ல அந்த மாதிரி சொல்லல. என்ன சொல்ற, அவர் ஒரு வில்லனா மாறினதுக்காக ஒரு ரீசன் இருக்கணும்ல. உடனே சொல்லி அவன் வில்லனா மாறக்க ரீசன் வேணுமா? ஒரு இன்சிடென்ட் இருந்தா போதும் அப்படின்ட்டு. அப்படி அவரை பாதிச்ச இன்சிடென்ட்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல அது ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இல்ல அது அவரோட இடத்துல இருந்து பாத்தேன்னா அது வந்து தன்னோட அம்மாவை ஏமாத்திட்டு போனது ஒரு தமிழர், அப்ப அவனை புடிங்க சுட்டு கொல்லுங்க அப்படின்னு இருக்கும். ஒருக்குள்ளே இப்ப தமிழர் ரத்தம் தானே ஓடுது. இருந்தாலும் அவங்க துரோகம் பண்ணிருக்காங்கல்ல. சரி, அது அவங்களோட ஃபேமிலி விஷயம், அதை பத்தி நம்ம பேசணும். அது கரெக்ட். பட் ஆனா ரொம்ப சரி விடுங்க, அந்த ரீசன் வந்துட்டு ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்தது, ஓகேவா? ஸோ இன்னும் அதை பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அந்த போர்ஷனை. ஸோ அப்படி பண்ணியிருந்தா ஸோ இதெல்லாம் அவர் பண்றதுக்கு நியாயமான ஒரு விஷயம் அப்படின்றத நாங்க ஏத்துக்கிறதுக்கு ஒரு கிடைச்சிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு நான் வந்து ரவி மோகனை வந்துட்டு என்னால வில்லனாவே பார்க்க முடியல, ஓகே? ஆமா. ஸோ எண்டில் வந்து ஒரு சீன் வரும், அப்பதான் வந்துட்டு சே என்னடா இல்லைண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஒரு நார்மலான, இப்ப நம்ம கூடயே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் துரோகம் பண்ற மாதிரி. ஸோ அந்த கேரக்டர் தான் ரவி மோகன். ஆமா, நான் அவர் மேல எந்த தப்பும் சொல்லல. அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் மெழுகுபடுத்தி இருக்கலாம்ன்றது எங்களோட கருத்து. ஸோ வேற என்ன சொல்றது இந்த படத்தை பத்தி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலீலா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? குச்சிடி மரத்தை பற்றி
ஆக்சுவலி வி மிஸ்ட் ஸ்ரீலீலா டான்ஸ். ஆமாங்க, ஸ்ரீலீலாவோட டான்ஸ் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூஸ் மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? சுதாகம் வேற மெசேஜ் போடுவோம், ஏற்கனவே படத்தை மூடிட்டாங்க, உனக்கு டான்ஸ் இருக்கேடா. படத்துக்கு சொல்ற டான்ஸ்ல தேவையில்லை. அது இது ஒரு பீரியாடிக் படம்ன்றதுனால பெருசா டான்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ இன்னும் வந்துட்டு யாரை பத்தியாவது பேசல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு யாருன்னா ஞாபகம் நாங்களா விஷ்ணு? நம்ம வந்து அதெல்லாம் பத்தி பேசவே இல்லை. ஆமா, அவர் தான் வந்துட்டு சிவகார்த்திகேயனோட தம்பியா வந்துட்டு நடிச்சிருக்கிறாரு. ஆனா ஆனா கொஞ்சம் ஈவினிங் போல வந்து வேலை பாக்குறீங்களா? போட்டு வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் தூக்கி அங்க அடுக்குங்கடா. சரணா அண்ணா என்ன தம்பி, இன்னைக்குதான் முத காலேஜ் திறந்திருக்காங்க. நீங்க வேலை செய்யற சத்தத்துல பாடத்தை கவனிக்க முடியல. பாத்தீங்கன்னா வேற என்ன இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கிறீங்க விஷ்ணு? ஸோ இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு உங்களுக்கு தோணுன விஷயம் எது? நான் சொல்றது வந்துட்டு இந்த சித்தீகரிக்கப்பட்டவைன்னு அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி ஃபுல் படமே சித்தரிக்கப்பட்டவை தான். ஆமா, ஏன் அந்த சீன்ஸ்க்குலாம் வந்துட்டு சித்தீகரிக்கப்பட்டவைன்னு போட்டிருந்தாங்க? ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப அந்த சீனை நோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சித்தீகரிக்கப்பட்டவைன்னு மாத்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு உள்குத்து. ஆமா, படமே சித்தீகரிக்கப்பட்டவை வெளியே வந்ததுக்கு அப்புறம் போட்டு அடிச்சிட்டாங்கன்னா என்ன இது தெரியணுன்றதுக்காக மேபி இல்ல. இப்ப ஆக்சுவலா வந்துட்டு அப்படி நடந்திருக்கலாம், சரியா? இப்ப ஒருவேளை ஹிந்தி திணிப்பு கொண்டு வந்துட்டாங்க, ஹிந்தி முதன்மையான லாங்குவேஜா வந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்றத யூகிச்சுதான் இதை வச்சிருக்கிறாங்க. ஆமா, பட் அது என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க நீ ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இது. சித்தீகரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்து இருந்துக்கலாம். ஸோ மற்றபடி எல்லாம் ஓகேவா தான் இருந்தது. வேற மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ அப்படி கவர் பண்ணல அப்படின்னா வந்துட்டு உங்களோட கருத்தை வந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். இப்படி கழுவி ஊத்தம் பாருங்க. எங்க அண்ணன் மூஞ்சில சவு பெயிண்ட் ஊத்திட்டா நான் ஊத்துறீங்க. இப்பதானே போட்டிருக்கோம், ஒரு விஷயம் தானே போட்டிருக்கோம். இருங்க பாய், ஸ்ட்ரைக் அடிச்சு சேனல தூக்கிடுவோம். ஆமாங்க, அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஓகே, ஸோ வீடியோட இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்க டைமை வேஸ்ட் பண்ற ஒரு வீடியோவோட உங்களை சந்திப்போம். கூடிய விரைவில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டேக் கேர், பாய்.